நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாங்க சாமி. அப்ப அழிச்சுட்டு வர சொல்லுங்க. சௌந்தர்யா, என்னங்க? பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லு. சொல்லிடுறேங்க. வா சுதா. என்னப்பா நீ இங்க உட்கார்ந்து இருக்கிறே? அது நம்மள இடம். என்னது உங்க இடமா? உங்க இடம்னு பேரா போட்டிருக்க. பிரச்சனை பண்ணாதப்பா. நானும் பிபியும் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரி, இப்ப போய் பின்னாடி உட்காருங்க. ரொம்ப டென்ஷன் பண்றாங்க. நான் டென்ஷன் ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. பதறாதம்மா. பதறனா காரியம் செதறிடும். மரியாதையா பின்னாடி எந்திரிச்சு போக சொல்லுங்க. சரிம்மா நான் பேசுறேன். பச்சா, இதராவி உன் காதை கொடு. என்ன? நான் ஏன் உன்னை பின்னாடி போக சொல்றேன்னு உனக்கு புரியலையா? பின்னால 3வது ரோல பச்சை புடவை கட்டி ஒரு பொண்ணு. இங்க பார், சட்டுன்னு திரும்பாத. அந்த பொண்ணு அப்போத்திலிருந்து உன்னையே பார்த்துட்டு இருக்கிறா. இப்ப நீ பின்னாடி போய் உட்கார்ந்தா தெரே மேரே பீச் மே कैसे है ये वंदन अनजान. ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ போறேன். देवी इधर आओ. बैठो. ஏங்க அவங்கிட்ட நீங்க அப்படி என்ன சொன்னீங்க? பொய் சொன்னேன். ஜோல்டால் அடி வாங்குறா. மணிக்கா, இந்த செல்போன்ல வீடியோ எடுத்துட்டாரு. அம்மா பாப்பாங்க. பாப்பா சாப்பிட்டியா? வணக்கம். அங்க உட்காருங்க. நல்லா இருக்கா? சீக்கிரமா பொண்ணை அழிச்சுட்டு வாங்க. இது வர சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரம். சௌந்தர்யா, சீக்கிரம். மைனா, மீனாட்சியை கூட்டிட்டு வாமா. பொண்ணு மாப்பிள்ளையும் எழுந்திருச்சு சேர்ந்தா போல விழுந்து கும்பிட்டுங்க. கும்பிடுங்க.
ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கண்ணி. ஆமா சுதா. அத்தை, வீட்டுக்கு போனதும் மீனாட்சிக்கும் சரவண அண்ணனுக்கும் சுத்தி போடுங்க, ஓகேவா? ஆமா ஆமா, ஊர்க்கண்ணே இன்னைக்கு இவங்க மேலதான் இருக்கு. இதுவே எனக்கும் வேட்டினுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தம்னா எப்படி இருக்கும்? ஐயோ ஐயோ, ஏய் என்னடி சிரிக்கிற? அம்மா ஒன்னும் இல்லம்மா. ஆ, இதுவே எனக்கும் மீனாட்சிக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தம்னா எப்படி இருக்கும்? ஹே, என்னடா சிரிக்கிற? இல்ல, இதுவே எனக்கும் மீனாட்சிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். எப்படி இருந்தது? அமேசிங், அல்லுது. அப்ப நானும் எனக்கும் சரவணனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவா? காசா பணமா? யோசி யோசி. எது நிஜம் எது கனவு காண தவறாதீங்கன்னு ப்ரொமோல போடுவாங்க. நீ யோசி பேபி. ஆமால, வெரி குட் வெட்டியா. என்ன பேபி, எப்படி இருந்துச்சு? செம்ம வெட்டியா, சூப்பரா இருந்தது. ஆனா பேபி, கனவுல கூட நம்மளை தவிர மத்தவங்க எல்லாரும் சோகமாவே இருந்தாங்க. கவனிச்சியா அத? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற வெட்டியா? நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதான் நமக்கு முக்கியம். செல்லம், கரெக்ட் பேபி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, எனக்கும் மீனாட்சிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தா எப்படி இருக்கும்?
எப்படியும் புடிச்சுடா பாண்டி. சாமி மாலையை மாத்திக்க சொல்லலாமா? தமிழ் ஓலையை படிச்சதுக்கு அப்புறம் தானே மாலையை மாத்துறது நம்ம ஊர் வழக்கம். இவன் யாரா இது புது இல்ல? கரெக்டா ஆரம்பிச்சான் பாரு எங்க அப்பா. என்ன தமிழ், நான் சொல்றது சரிதானே? சரிங்க, ஓலையை படிச்சதுக்கு அப்புறமே மாலையை மாத்திக்க சொல்லலாம். நம்ம ஊர் வழக்கப்படி நிச்சய ஓலை படிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு என்ன செய்ய போறேன், சீர்வரிசை என்ன செய்ய போறீங்கன்னு பேசி முடிவு எடுத்துட்டா நன்னா இருக்கும். சொல்லு மாப்ள, சீர்வரிசை என்ன வேணும்? சீர்வரிசெல்லாம் எதுவும் வேணாம் மாப்ள. உன் பொண்ணு மீனாட்சியை கட்டின புடவையோட என் வீட்டுக்கு அனுப்பிச்சுவே, அதுவே போதும். அது எப்படி அனுப்ப முடியும்? கல்லிடை குறிச்சி தமிழ் அவன் மகளை சும்மா கட்டி கொடுத்துருவானா? என்ன வேணும் சும்மா கேளுங்க. கேட்கறதுக்கு அவர் என்ன பெத்தவரா? யாரோ தானே. என்ன தமிழ், நான் சொல்றது சரிதானே? சரிடா தமிழ், நீயே சொல்லு. என் மகளுக்கு கல்யாண சீதனமா 150 பவுன் நகை போடுறேன். ஊருக்குள்ள எனக்கு சொந்தமா இருக்கிற ஒரு கார வீட்டை என் மக பேர்ல எழுதி வைக்கிறேன். மற்ற சீர்வரிசையோட பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு காரையும் வாங்கி தரேன். இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் என் மக பேர்ல வாங்கின எல்லா சொத்துக்களையும் அவளுக்கே கொடுத்துட்றேன். ஏற்கனவே என் மக பேர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு FD போட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு பிறகு அது என் மகளுக்கு தான் வந்து சேரும். இதுதாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லையே. உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம். சம்மதம் தாங்க. ஏன் மீனாட்சி அழுகுற? ஒன்றும் இல்லை. நிச்சய ஓலை எழுதுறதுக்காக பொண்ணோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேரும் பையனோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேரும் சொன்னேல்லாம் எழுதிடுறேன். பாண்டி, அந்த சரவணனோட முகத்தை பாரு.
என்னப்பா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான்? கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தமிழ் அவனை அறன்னு அரைஞ்சி வெளில வரட்டுவான். பேபி சட்டை கசங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வேணா வேற சட்டை போய் மாத்திட்டு வந்துடுவா. எதுக்கு கேக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மாப்பிள்ளைய அந்த இடத்துல உட்கார போறேன்னு தோணுது. அதான் எனக்கு கூட அதே தான் தோணுது. சரவணன் நல்லா மாட்டினான். ஐயோ, இப்ப சரவணன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. நம்ம பேரன் கூட இருந்து நீங்க தாங்க அவனை கரையேத்தி விடணும். முதல்ல பொண்ணாத்துக்காரா சொல்லுங்க, பொண்ணோட தாத்தா பாட்டி பேரு என்ன? தெய்வ திரு ஏ வைத்தியநாதன் பார்வதி. பொண்ணோட அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. வி தமிழரசன் சௌந்தர்யா. நல்லது. இப்போ ஒருத்தன் பேன்னு பேச்சு வராம முழிக்க போறான் பாரு பாண்டி. கம்மாண்டா 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 வெட்டியா. ரெடியாகு ரெடியாகு. மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி பேர் சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி பேர் சொல்லுங்க. ஏன்பா அவன் ஏன் இப்படி முழுகிறான்? தாத்தா பாட்டி பேர் தானே கேட்டாங்க. பாண்டி, அவன் தமிழுடைய பரம எதிரியுடைய புள்ளல இத்தனை நாளா பொய் சொல்லி அதை மறைச்சு அந்த வீட்டில் அவன் தங்கியிருந்தான். அதனாலதான் இந்த மொழி முழிக்கிறான். இப்ப அவன் வாயாலேயே அவன் யாருன்னு சொல்ல வச்சு அவன் கதையை முடிக்கிறான் பாரு. இவன் ஏன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான்? சரியில்லையே. டக்ளஸ் சொல்லு மாப்ள. யோசி சரவணா, நீ வாயை திறந்து பேசுற அழகை பார்க்க தானே நான் வந்திருக்கேன். என்னை ஏமாத்திராத, பேசு, சொல்லு. முருகா 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 முருகா. என்னம்மா பண்ற? என் பேரை மாட்டிக்க கூடாதுன்னு சாமி கும்பிடுறேங்க. அது சரி, போட்ட கெட்டப்புக்கு ஏத்த மாதிரி சாமி கும்பிடு. அவன் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ மாட்டிக்க போற. என்ன அமைதியா இருக்கேல்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. அது இல்லை சாமி, ஆக்சுவலாக பையனோட அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. அதனால தாங்க மாப்பிள்ளையோட குடும்ப பேர் இல்லாமல் இந்த நிச்சய ஓலை படிக்கிறேன்.
உங்க அப்பா மண்டேல இப்ப கொட்டு வாங்க போறான் பாரு. ஹே ஐ வில் கில் யூ மேன். நிச்சய ஓலை படிங்க. என்னப்பா தேவையெல்லாம் பேசிட்டே போறான். விடல இப்ப ஆட்டைய பாருல. என்ன தமிழ் நீ என்ன சொல்ற? ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிறேன்.